என் தங்க பிள்ளையே, உனக்கு அதிர்ஷ்ட நேரம் வந்ததால் மட்டும்தான் இன்று என்னை கண்டு கொண்டு இருக்கின்றாய். ஆனால் உன் வாழ்க்கையை புரட்டி போடுவதற்காக ஒருவர் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார் என்று உன் மனம் அங்கு தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். தளராதே என் பிள்ளையே, நான் எல்லோரையும் இங்கு கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீயோ உனக்கானவர் உன்னிடத்தில் வரவில்லை என்று சோகம் ஒரு புறம் இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது? நான் என்ன அவ்வளவு பெரிய பாவத்தை இழைத்து விட்டேனா? நான் மற்றவர்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய சோதனையை தந்து கொண்டு இருக்கின்றாயே தாயே என்று நீ என்னிடம் சொல்கின்றாய். விதி வீழ்த்துகின்ற அளவுக்கல்லவா என் மனம் அங்கு தளர்ந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைக்காதே. உன் விதியை வீழ்த்துகின்ற அளவுக்கு நான் வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்? உன்னை காக்கும் சக்தியாக, உன்னை காக்கும் கடவுளாக நான் இருக்கும் பொழுது நீ எதை தேடிக்கொண்டு இருக்கின்றாய்? உன் நிம்மதியான வாழ்க்கையை தானே நீயே கதி என வாழும் கோடி கோடி பக்தர்களின் நீயும் ஒருவளாக இருக்கும்போது இன்று உனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் துரோகத்தையும் எண்ணி என் மனமும் துடித்து கொண்டுதான் இருக்கின்றது. கருதாதே, கலங்காதே. உன் மனதில் நான் இருக்கும் பொழுது நீயோ எந்த கள்ள கபடத்துக்கும் இடம் கொடுக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் ஆழமான ஒரு சிந்தனைக்கு எடுத்து செல்கின்றாய். அடுத்தது என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உறவுகளால் ஏமாந்து தவித்து கொண்டு இருக்குமோ என்று யோசிக்கிறாய். என் பிள்ளையே, உன் நல்ல மனதை வழிநடத்துவதற்கும் உன் நல்ல மனதை புரிந்து கொள்வதற்கும் யாருமே இல்லையே என்று தவிக்காதே. நீ வராகி வராகி என்று சொல்ல முடியும் போதே இந்த தாயானவள் உனக்கான வெற்றி வாய்ப்பை தருவதற்காக அல்லவா வந்து இருக்கின்றேன். வட்டம் போட்டுதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய். அதுவல்ல வாழ்க்கை. நேரத்துக்கு ஏற்றால் போல், உன் சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொண்டு இரு என்றுதான் சொல்கிறேன். நீ வாழ்கின்ற வாழ்க்கையை இங்கு யாராலும் வாழ முடியாது. அப்படி இருக்கும் பொழுது சில சமயத்தில் தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் ஒரு பொழுதும் இந்த வராகி தாயானவள் அங்கு உன்னை கைவிட மாட்டாள். நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கத்தானே செய்யும். அதிக அன்பும் இருக்கும் இடத்தில் அங்கு கோபமும் இருக்கத்தான் செய்யும். அப்படித்தான் என் பிள்ளையே, நீ கோபப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். உன்னை கோபப்படுத்தியும் சிலர் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள். இந்த இக்கட்டான படிநிலைகளை ஏறும் பொழுதும், உனக்கு அடுத்தடுத்த படிநிலையை ஏறும் பொழுதும் நேர்மின் குடத்தை மட்டும் நீ தவற விட்டு விடாதே. நீயோ அங்கு தனித்து நின்று கொண்டு இருக்கின்றேன், தனிமையோடு போராடி கொண்டு இருக்கின்றேன் என்று சிந்திக்காதே. தனித்து நிற்பதும் தனிமையோடு போராடுவதும் தான் வாழ்க்கை. என் பிள்ளையே, அதில்தான் உனக்கு யார் துணை நிற்கின்றார்கள் என்பது புரிய வரும். அதில்தான் உனக்கான வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று நீ உணர்வாய். உனக்கான ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்வதற்கான திருப்பத்தை நான் தருவதற்காக வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு மனமருந்தி கொண்டே இருக்கின்றாய்? நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த வராகி தாயின் அருளின்படியும் விதியின்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்வதை விட வாழ்க்கையில் எதுவுமே என் தாய் எனக்கு அருளியதுதான். அவள் தருவது எல்லாமே என் நன்மைக்காகவும் நல்லதுக்காகவும் தான் இருந்து கொண்டு இருக்கப் போகிறது என்பதில் தீர்க்கமாக நம்பிக்கை கொள். வாழ்க்கையில் எதுவும் உன்னிடம் சொல்லி கொண்டு வருவதில்லை. உன் கருமை வினையினை பொறுத்து அது எது வந்தாலும் அது சொல்லி கொடுக்காமலும் போவது கிடையாது. ஏனென்றால் வாழ்க்கையின் பாடங்கள் அவ்வளவு வருத்தமானதாக இருக்கின்றது. என்ன நிலையில் வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீ என்னை மட்டும் கையெடுத்து கும்பிட்டு பார். நான் உன்னை காத்தருள்வேன் என்பதே நீ உணரும் தருவாயே வந்து விட்டது. என் பிள்ளையே, உனக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளாக
இதை அப்படி செய், அதை அப்படி சாய் என்று சொல்லிக்கொண்டு செய்யும் பொழுது அந்த செயல் வெற்றியை தான் அடையப் போகிறது. என் மேல் பாரத்தை போட்டு உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு. என்னை நினைத்து தொடங்கும் எந்த ஒரு செயலும் உனக்கு வெற்றியை தருமாறுத்தான் நான் செய்ய போகிறேன். கவலைப்படாதே. எதற்காக பதற்றப்படுகிறாய்? எதற்காக அங்கு உன் மனதை அலைபாய வைத்து கொண்டு இருக்கின்றாய்? நடப்பது எதுவாக இருந்தாலும் இந்த தாய் உன்னை வழிவந்து கொண்டு இருக்கின்றேன், உன்னை யாருமே கவனிக்கவில்லையோ என்று வருந்தாதே. உன்னை படைத்த இந்த வராகி தாய்க்கு தெரியாதாம் உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ வருத்தப்படுவதற்கு இங்கு என்ன நடந்தாகிவிட்டது? இங்கு யாருமே இல்லை என்ற நிலையை தாண்டி உனக்காக உன் தாய் வராகி இருக்கின்றேன் என்பதில் உணர்ந்து கொள். நிம்மதியில்லாத வாழ்வை இன்பம் பொங்கும் வாழ்வாக நான் மாற்றுவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு வருத்தப்படுகிறாய்? என் பிள்ளையே, கலங்கிய விழிகளுக்கு விடை கொடுக்க வந்து இருக்கின்றேன். நீ யார் ஒருவரை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ அவரையே உன் அருகில் உனக்காக கொண்டு வந்து நாம் அமர்த்துவதற்காக வந்து இருக்கும் பொழுது நீ அங்கு எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கின்றாய்? அங்கு என்னிடம் கேட்ட சிறப்பான, இதைவிட சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு நானும் உன்னோடு சேர்ந்து பயணித்து கொண்டு இருக்கின்றேன். நீ எதை பற்றியும் பயம் கொள்ளவே வேண்டாம். யார் ஒருவர் பயத்தையும் அச்சத்தையும் அங்கு விட்டொழித்து விட்டு அவர்களுக்கான வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என்று என்னை உறுதியாக கரம் பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. என்றும் நீ என் அரவணைப்பில் உள்ளாய் என்பதை நீ நினைத்துப்பார். யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னை உயர்த்த நிலைக்கேத்தான் வைத்துக் கொள்வேன். கலங்காதே என் தங்க பிள்ளையே, பதற்றப்படாதே என் தங்க பிள்ளையே. மனதில் உள்ளதை உள்ளபடி செதுக்கி வைப்பதற்கு இந்த வராகி தாய் வந்து இருக்கும் பொழுது நான் முன்னருகில் இருப்பதை நீ உணரும் தருவாயில் எது சரி எது தவறு என்பதை உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய். உன்னை காப்பதற்காக நான் வந்து இருக்கும் பொழுது நீ ஏன் எனக்கு எதுவுமே வேண்டாம், மனம் போன போக்கில் சென்று கொண்டு இருக்கின்றாய்? உன் விதியே நான் தீர்மானித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் முன்னருகில் இருந்து உன் மனதிற்குள் என்ன நினைக்கிறாய் என்று நான் புரிய மாட்டேனா? உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னை காக்க ஓடோடி வருவேன். நீ எதற்குமே கலங்க வேண்டாம். நடப்பது எதுவாக இருந்தாலும் என்ன காலடியில் உன்னை அங்கு சமர்ப்பித்து விடு. இனி எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு நான் அமைதி கொள்வேனோ என்று நினைக்காதே. உனக்கு ஒவ்வொரு செயலையும் நான் வெற்றி பெறும் வகையில்தான் உனக்கான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க போகிறேன். நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் உனக்கு தெள்ள தெளிவான விஷயத்தை செய்து தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ மனம் கலங்கவே வேண்டாம். வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் இங்கு கற்றுக்கொள்வதற்கும் கற்பிப்பதற்கும் பல வேலைகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. நாம் இந்த பூமியை விட்டு செல்லும் போது யாரிடமும் எந்த பாவத்தையும் அங்கு இழைக்க வேண்டாம். எதிர்த்து நிற்பவர்கள் எல்லோரும் எதிரியும் கிடையாது, உடன் இருப்பவர்கள் எல்லோரும் உறவுகளும் இல்லைதானே. அப்படி இருக்கும் பொழுது காலம் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளத்தான் போகிறது. அந்த நல்ல காலம் வரும் வரை நாம் காத்திருப்போம். இந்த வராகி தாய் நமக்கு எப்பொழுதுமே நல்லதுதான் செய்வாள் என்பதில் உறுதியாக தெளிவுபட இரு. வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி.